இன்னைக்கு நாள் 33ல காலையில எழுந்து வழக்கம் போல மனமான ஒரு காஃபியை போடாம இன்னைக்கு சுகர் ஃப்ரீயை வச்சு ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு மீல் ப்ரெப் டேன்றதுனால 3 நாளைக்கு தேவையான வெஜ்ஜிஸை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம வழக்கமா பண்ற மாதிரி 5 நாளைக்கு தேவையான சிக்கனை வாங்கிட்டு வந்து மேரினேட் பண்ணி டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் என்னோட நீட் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக வேற சில வேலைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போய் கிளைண்ட் ஒர்க்ல உட்காந்துட்டேன். கிளைண்ட் ஒர்க்ல இருக்கும் போதே கொரியர் அண்ணன் கிட்ட இருந்து ஒரு கால், என்னன்னா நம்ம ஆர்டர் போட்டிருந்த ஜெர்சி வந்துருச்சு. உடனே எல்லாரும் டிஎம்ல வந்து என்ன ப்ரோ ஃபுட்பால்லாம் பாப்பீங்களா, சொல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் கேட்காதீங்க, எனக்கு என்ன டீம் என்ன மேட்ச்லாம் தெரியாது. இந்த கால்ஸ்பர்க்ன்ற பேர் கூட கடைசியா நண்பர்கள் குடித்த குளிர்பானத்துல பார்த்ததா ஞாபகம் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கம் போல 6 ஹோல் எக்ஸையும் பிரெட்டையும் வச்சு பிரெட் ஆம்லெட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் மார்னிங் எசென்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு ஜிம்முக்கு போயாச்சு. போன உடனே ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ரீஹாப் எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆக்சுவலா இன்னிலிருந்து என்னோட ஸ்பிளிட்டை சேஞ்ச் பண்றேன். நான் வழக்கமா புஷ் புல் லெக்ஸ் தான் பண்ணுவேன், பட் இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ஃப்ரண்டல் ட்ரெயின் பண்றேன். வால்யூம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷனும் ஃப்ரண்டலுக்கு ஒரு வேரியேஷனும் பண்ணிட்டு கார்டியோ பண்ணிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வழக்கம் போல நிறைய வெஜ்ஜீஸ் கொஞ்சம் சிக்கன் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபியை சப்பாத்தியோட சேர்த்து எடுத்துக்கிட்டேன். கடைசியா ஒரு டீயோட பெண்டிங் அந்த கிளைண்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆக்டிவ் ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் மீல் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன்.